ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் திமிரச்சிப்பள்ளி டிவி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி ஃபேமிலி ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்தில் டிவியே கிடையாது. இது 1990 நடக்குது இந்த கதை. அதனால் ஒருத்தர் மட்டும் அந்த கிராமத்தில் டிவி வாங்குறாங்க. இது வரைக்கும் சிவராத்திரின்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும். அந்த ஃபங்க்ஷனில் தான் ஊரே சேர்ந்து காசு போட்டு டிவியை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து விடிய விடிய டிவி பார்ப்பாங்க. அப்படி தான் போயிட்டு இருந்த சூழ்நிலையில் அந்த ஊரில் ஒருத்தர் மட்டும் டிவி வந்து வாங்குறாரு. உடனே டிவி வாங்கணுன்னா ரொம்ப சந்தோஷத்தில் அந்த ஊர் மக்களே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வீட்டில் தான் அப்படியே எந்நேரம் இருக்காங்க. எந்நேரம் டிவி ஓடிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அவர் எப்படி ஜாலியான லைஃப் போயிட்டுருக்கு. படத்துடைய ஹீரோவை பற்றி சொல்லணும்னா அவர் தான் இந்த ஊர்லேயே ஒரு பயங்கரமான ஆள். எந்த ஒரு பொருளையும் சுற்றுவார். அந்தளவுக்கு ஒரு படுசுட்டியாக இருக்கார். திடீர்னு பார்த்தா டிவியை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இப்போது நம்ம ஹீரோ தான் திருடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோ அந்த டிவி எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இறுதியில் ஹீரோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதா அந்த படத்துடைய கதை. படத்துடைய மாஸ்டர்னு பார்த்தாவே ஹீரோட ஆக்டிங்க சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. காமெடி நல்லாவே ஏற்பட்டுருக்கு. செகண்ட் ஹாஃபில் வர அந்த த்ரில்லர் சீன்ஸும் நல்லாவே இருக்குது. ஹீரோ ஹீரோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஹீரோ அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான அந்த டிவி வச்சுக்கிறவங்க தங்கச்சியை தான் லவ் பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த கேரக்டர் நல்லாவே இருக்குது. ரொமான்டிக் சீன்ஸும் நல்லாவே இருக்குது. படத்துடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அந்த விஷுவல் எஃபெக்ட் நல்லாவே இருக்காங்க. 1990 அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இல்லை, எமோஷனலாம் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப் கூட நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸ்க்ரீனில் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் என்னடா இந்தளவுக்கு ஸ்லோவாக எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ரொம்ப மொக்க போடுதுங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.